வாகனங்கள விலை பெருமளவு குறைய வாய்ப்பில்லை. ஆனால் 5 வருடம் பழமையான வாகனங்களும் ஜப்பான் போன்ற நாடுகளிலிருந்து வர இருக்கின்றன. ஆகவே இப்பொழுது இருக்கின்ற பழைய வாகனங்களுடைய விலை குறைய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் புதிய வாகனங்கள் பெருமளவுக்கு குறைய வாய்ப்பில்லை. அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே வாகன சந்தையில மிகப்பெரிய மாற்றத்தை காணலாம் என்று எதிர்பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் நான் சொல்வது போல வரிகள் கடுமையாக இருப்பதால் எல்லோரும் இறக்குமதி செய்ய வாய்ப்பில்லை. உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற உறுப்பினர்கள், தொழிற்சார் நிபுணர்களுக்கெல்லாம் அந்த பெர்மிட் சிஸ்டம் இருக்கின்றது. எல்லோரும் பெர்மிட் கையில் வைத்திருக்கிறார்கள். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜப்பான்ல இருந்து வாகனம் இறக்குமதி செய்தால் ஜப்பான் விலைக்கு ₹1 கூட வரி செலுத்தாமல் தான் அவர்கள் மிகப்பெரிய ஆடம்பர வாகனங்களை இவ்வளவு காலம் இறக்குமதி செய்து கொண்டிருந்தவர்கள். இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த வசதி கிடையாது. அதை விட தொழிற்சார் நிபுணர்கள் ஒரு 5-6 வருஷத்துக்கு ஒருக்கா அவர்களுக்கு அந்த சலுகை அடிப்படையில் அவர்கள் முழு வரியும் செலுத்த தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட வரியை, பாராளுமன்ற உறுப்பினர் போல அல்ல, இது வரி சலுகை. அது வரி இல்லாத பெர்மிட், டியூட்டி ஃப்ரீ. இது டியூட்டி இருக்கும், வரி இருக்கும், ஆனால் வரி வீதம் குறைந்திருக்கும். ஆகவே ஆயிரக்கணக்கான தொழிற்சாலை நிபுணர்கள் அந்த அந்த பெர்மிட்டை வைத்திருக்கிறார்கள். அதற்குரிய அனுமதியும் வழங்கப்படவில்லை ஆகவே அவர்களும் இறக்குமதி செய்ய முடியாது இப்போதைக்கு. ஆகவே அதிக அளவு விலையை, அதிக அளவு வரியை செலுத்தி வாகனங்களை இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் இப்பொழுது இறக்குமதி செய்ய போகிறார்கள். ஆகவே மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு தெரியும், தொழிற்சாலை நிபுணர்கள் வந்து வாகனங்கள் இறக்குமதி செய்யலாம் என்று சொன்னால் அவர்கள் கையில் இருக்கிற முழு வாகனத்தையும், அவருடைய வாகனம் 6 வருஷம் 7 வருஷம் பழமையானது, அந்த வாகனங்கள் முழுக்க அவர்கள் மிக விரைவாக விற்க தொடங்குவார்கள். அதெல்லாம் இன்னும் நடைபெற தொடங்கவில்லை. ஆகவே வாகன சந்தையில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை.